ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 4ல் வந்து நம்ம டிஎன்பிஜி டிஆர்பியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் யூனிட் 4 சிலபஸில் யூனிட் 4ல் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2001லேருந்து 2019 வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி சார் நீங்கள் போட்டு, அதாவது நான் பென்னில் எழுதி நோட்டில் எழுதி என்னோடய ஹேண்ட் ரிட்டனில் போட்டிருந்தேன். அது நல்லாவே இல்லை, எனக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ அவசரத்தில் போட்டுட்டேன், அவசரமாக போட்டேன். சரி படிக்கணும், எக்ஸாம் கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தான் வைக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அதனால பொறுமையாக உட்காந்து இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ பார்ட் 2, அதாவது நான் போட்ட அந்த 2001 to 2019 வீடியோவில் யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே வந்து லிங்க் கொடுத்துட்றேன், போய் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து என்னென்னா, அந்த 2001 to 2019 கொடுத்த கொஸ்டின்ஸில் பார்ட் 2 வீடியோ யூனிட் 4லேயும் ப்ளஸ் வந்து ஒரே பார்ட்டாக போட்டேன் யூனிட் 5. ஸோ அதுலேயும் வந்து நான் வந்து நிறையா வந்து இப்போ ஹேண்ட் ரிட்டனில் தான் எழுதியிருந்தேன். ஸோ யூனிட் 5 ப்ளஸ் பார்ட் 2 வீடியோ யூனிட் 4, இது ரெண்டு மட்டும் தான் ஹேண்ட் ரிட்டன் எழுதியிருந்தேன். மற்ற எல்லாமே பவர் பாயிண்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ யாருக்குமே புரியாத காரணத்துக்காக, என்னோடய ஹேண்ட் ரிட்டன் யாருக்குமே புரியாதனால இந்த டெசிஷன் எடுத்திருக்கேன். ஓகே, இனிமேல் யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம 6 வரைக்கும் வந்து ஒழுங்காக போட்டுட்ருந்தேன். இந்த 2 வீடியோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, யூனிட் 5ம் யூனிட் 4ல் பார்ட் 2வும். ஸோ அதனால் யூனிட் 4 பார்ட் 2 வீடியோவில் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2001லேருந்து 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ மற்ற யூனிட்ஸ்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Okay, first question. Dorothea and Celia appears in the play A Middlemarch. Dorothea and Celia ரெண்டு கேரக்டர் வந்து எந்த பிளேயில் வந்து அப்பியர் ஆவாங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ மிடில்மார்ச், ஆப்ஷன் பி மில் ஆன் த ஃப்ளோர்ஸ், ஆப்ஷன் சி சைலஸ் மேனர், ஆப்ஷன் டி ஆடம் நீல். இந்த 4 பிளேயில் எந்த பிளேயில் வந்து டொரோத்தியா அண்ட் சிலியா கேரக்டர் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மிடில்மார்ச் தான் ஆன்சர். எழுதிக்கோங்க. ஒன் ஆஃப் த தீம், ரொம்ப ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டேரெக்டாக நான் ஆன்சர் வந்து கொடுத்துட்றேன். ஒன் ஆஃப் த தீம்ஸ் ஆஃப் மிடில்மார்ச் இஸ், நிறைய அது சம்மந்தமே இல்லாத ஒரு தீம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க 3மே. பட் நம்ம பார்த்தோன்னே அடிச்சிடலாம் இல்லையா. ஆன்சர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் லாஃப்டி அஸ்பிரேஷன், இதான் வந்து ஆன்சர். எழுதிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். தீம்ஸ், அதாவது மிடில் மார்ச் தீம்னு போட்டு ஹைஃபன் போட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் லாஃப்டி அஸ்பிரன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகே, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க அடுத்தது போல். And I will advise marriage between two people who are inherently incompatible. Never become completely harmoniously. This is true of dash. Answer வந்து ஜார்ஜ் எலியட்டோட மிடில் மார்ச். அந்த கோட்ஸ் எழுதிக்கோங்க. அந்த கோட்ஸ் எழுதிட்டு நெவர் பிகம் கம்ப்ளீட்லி ஹார்மோனியஸ்லி திஸ் இஸ் ட்ரூ ஆஃப் அப்படின்னு போட்டு ஆன்சர் வந்து ஜார்ஜ் எலியட்டோட மிடில் மார்ச். ஜார்ஜ் எலியட்டோட மிடில் மார்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மிடில் மார்ச் வாஸ் ஜார்ஜ் எலியட்ஸ் டேஷ் நாவல். மிடில் மார்ச் வந்து ஜார்ஜ் எலியட்டோட எத்தனாவது நாவல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போனா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், நம்ம ஜார்ஜ் எலியட் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை நாவல் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா மிடில் மார்ச் தான் ஃபஸ்ட் நாவல் எழுதியிருக்காருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆப்ஷன் ஏ 6th, ஆப்ஷன் பி 5th, ஆப்ஷன் சி 7th, ஆப்ஷன் டி 1st.
ஈஸியான கொஸ்டின் தான், யோசிங்க. மிடில் மார்ச் வந்து நம்ம சார்லி எலியட்டோட 6th நாவல். ஆன்சர் வந்து 6th நாவல். நோட் பண்ணிக்கோங்க. 6th நாவல் தான் மிடில் மார்ச். Who says, as for Johnson, I have always considered him to be, by nature, one of our great English souls? Who says, as for Johnson, I have always considered him to be, by nature, one of our great English souls? Options are option A, T.S. Eliot, option B, Matthew Arnold, option C, Lionel Trilling, option D, Thomas Carlyle. Answer is option D, Thomas Carlyle. I call them all three genuine men, more or less. நான் வந்து ஒரு 3 பேரை வந்து ஒரு 3 ஜென்யூனான மேனை வந்து கூப்பிட்டேன். ஒன்று மோர் ஆர் லெஸ், அவங்க 3 பேர் இருக்கலாம் இல்லை லெஸ்ஸாக இருக்கலாம். ஃபெய்த்ஃபுல்லி ஃபார் த மோஸ்ட் பார்ட் அன்கான்சியஸ்லி ஸ்ட்ரகிளிங் டு பி ஜென்யூன் அண்ட் பிளான்ட் தெம்செல்வ்ஸ் ஆன் த எவர்லாஸ்டிங் ட்ரூத் ஆஃப் திங்ஸ். ஒரு 3 பேரை வந்து தாமஸ் கார்லைல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த 3 பேர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்யூன் அந்த பிளானட் ஆஃப் எர்த்தில் ஒரு ஜென்யூனாக வந்து 3 பேரை வந்து இந்த கோட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு தாமஸ் கார்லைல். அந்த 3 பேர் யார், 3 ஆத்தர் வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஜான்சன், ரூசோ, பர்ன்ஸ். எழுதிக்கோங்க. தாமஸ் கார்லை வந்து இந்த கோட்ஸில் 3 ஜென்யூன் பர்சனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஜென்யூன் அந்த பர்சன் அந்த ஆத்தர்ஸ் வந்து ஜான்சன், ரூசோ, பர்ன்ஸ். In Heroes Divinity, Carly deals with dash. ஹீரோஸ் டிவைனிட்டியில் கார்லி வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து டீல் பண்ணுறாரு, அந்த அவரோட ஒர்க்கில் எந்த ஒரு மெசேஜ் வந்து ப்ளே பண்ணுறாரு, டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹீரோயிக் டிவைனிட்டிஸ் ஆஃப் நோர்ஸ் மித்தாலஜி. ஆன்சர் வந்து ஹீரோயிக் டிவைனிட்டிஸ் ஆஃப் நோர்ஸ் மித்தாலஜி. இதை தான் வந்து அவரோட தாமஸ் கார்லேவோட ஹீரோஸ் டிவைனிட்டியில் வந்து டீல் பண்ணியிருப்பார். அந்த ஒர்க்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் மெசேஜ். அவ்வளோதான், எழுதிக்கோங்க. He that can walk under the heaviest weight without staggering, he is the strong man. இந்த கோட்ஸ் இந்த லைன்ஸ் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. He that can walk under the heaviest weight without staggering, he is the strong man. ஆப்ஷன் A, W.H. Auden, ஆப்ஷன் B, William Wordsworth, ஆப்ஷன் C, S.T. Coleridge, ஆப்ஷன் D, Carlyle. Thomas Carlyle. Answer is option D, Thomas Carlyle. Thomas Carlyle states the infinite is made to blend itself with the finite. Is the definition of. தாமஸ் கார்லே வந்து ஒரு கோட்ஸில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தோட டெஃபனிஷன் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிம்பிள், ஆப்ஷன் பி ஈஸ்தீட்டிசம், ஆப்ஷன் சி மேக்சிசம், ஆப்ஷன் டி நன். ஆப்ஷன் ஏ சிம்பிள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சிம்பிள். நோட் பண்ணிக்கோங்க.
Arnold uses the images of dash to speak of man's confused existence in the Dover Beach. Option A, peoples. Option B, moon. Option C, night. Option A, wind. Option D, wind. Answer is option D, wind. Arnold uses the images of dash to speak man's confused existence in the Dover Beach. Answer is wind. Sophocles long ago heard it on the Aegean, and it brought in his mind and turbid ebb and flow of human misery. Sophocles டேஸ் அந்த சோஃப்லஸ் வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, க்ரீக் ட்ராமட்டிஸ்ட் நவுன் ஃபார் ட்ராஜடிஸ், மித்தாலஜிக்கல் ஃபிகர். ஆப்ஷன் சி, சோல்ஜர். ஆப்ஷன் டி, ஃபிக்ஷன்ஸ் நேம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, க்ரீக் ட்ராமட்டிஸ்ட் நவுன் ஃபார் ட்ராஜடிஸ். அதாவது சொஃபக்ளக்ஸ் அப்படின்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் ட்ராமட்டிஸ்ட் நோன் ஃபார் ட்ராஜடி. க்ரீக் ட்ராமட்டிஸ்ட் இவர் வந்து பயங்கரமாக அவரோட ப்ளே வந்து ட்ராஜடி பயங்கரமாக இருக்கும். நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்குல்ல, நம்ம தாமஸ் கிட் வந்து எழுதியிருக்கார்ல ஸ்பானிஷ் ட்ராஜடி, அந்த மாதிரி இவரோட நாவல்ஸ் எல்லாமே ட்ராஜடியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கோட்ஸ். Love letters be true to one another for the world which seemed dash. இந்த கோட்ஸ் வந்து எந்த ஒர்க்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, பல்லாடியம். ஆப்ஷன் பி, டு மேனக்ரி, டு மாரிகேட். ஆப்ஷன் சி, ஸ்காலர் ஜிப்சி. ஆப்ஷன் டி, டோவர் பீச். ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி, டோவர் பீச். இப்போ தான் பார்த்தோம் அந்த கொஸ்டின், ஞாபகம் இருக்குன்னு பாருங்கள். சொஃபக்ளஸ் இஸ் அ டேஷ் ட்ராஜிக் ட்ராமட்டிஸ்ட். சொஃபக்ளஸ் இஸ் அ டேஷ் ட்ராஜிக் ட்ராமட்டிஸ்ட். சொஃபக்ளஸ் வந்து எந்த லாங்குவேஜோட ட்ராஜிக் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாட்டின், பிரிட்டிஷ், க்ரீக், அமெரிக்கன். ஆப்ஷன் ஏ லாட்டினா, ஆப்ஷன் பி பிரிட்டிஷா, ஆப்ஷன் சி க்ரீக்கா, ஆப்ஷன் டி அமெரிக்கனா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, க்ரீக். இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். சொஃபக்ளஸ் அப்படின்னாலே க்ரீக் ட்ராமட்டிஸ்ட், ட்ராஜிக் ட்ராமட்டிஸ்ட். What, according to James Thurber, is the quality which certain words and phrases home of suggesting a theme song like a heaven lily oh mine? இது வந்து எந்த மாதிரியான ஒரு சாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, டாட்டாலஜி. ஆப்ஷன் பி, டெலிஃபாலஜி. ஆப்ஷன் சி, தீமேட்டாலஜி. ஆப்ஷன் டி, தீமேட்டிக் potentiality. Answer is thematic potentiality. Identify the source that develops a distinction between Apollinian and Dionysian. அந்த ஓக் பதில் டி போட்டுக்கோங்க. Dionysian culture. Answer is Ruth Bennett's Patterns of Culture.
Historical sense and sense of art were viewed as one by dash. Option A Matthew Arnold. Option A Lionel Trilling. Option B I.A. Richards. Option C Thomas Hardy. Option D Nightshade. Answer is option D Nightshade. Nora is a character Henrik Ibsen's. நோராஸ் கேரக்டர் இன் ஹென்ரி கிப்சன்ஸ் இஸ் நோரா வந்து ஹென்ரி கிப்சனோட எந்த ஒரு ஒர்க்கில் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து த டால்ஸ் ஹவுஸ் ஒர்க்கில் தான் நோரா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வருவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஹென்ரி கிப்சன் நோரா கேரக்டர் டால்ஸ் ஹவுஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஈஸியான கொஸ்டின். Who is the father of modern drama? Option A Dr. Faustus. Option B W.H. Auden. Option C Henrik Ibsen. Option D Thomas Hardy. Answer is option C Henrik Ibsen. Henrik Ibsen தான் father of modern drama. நோட் பண்ணிக்கோங்க. The Blessed Damozel was written by dash. The Blessed Damozel வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் டி ரோசட்டி. ஆப்ஷன் பி மோரிஸ். ஆப்ஷன் சி ஹால்மன் ஹண்ட். ஆப்ஷன் டி ஸ்வின்பர்ன். Answer is option A Rossetti. Who wrote the novel Jude the Obscure? Option A Walter Scott. Option B Thomas Hardy. Option C Charles Dickens. Option D Galsworthy. John Galsworthy. ஜூட் த அப்ஸ்க்யூர் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தாமஸ் ஹார்டி. செகண்ட் நேம் தான் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் நேம் சேர்த்து எழுதிக்கோங்க. தாமஸ் ஹார்டி தான் ஜூட் த அப்ஸ்க்யூர். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஜூட் த அப்ஸ்க்யூர் ஹைஃபன் தாமஸ் ஹார்டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். In all my dreams, before my helpless sight, he plugged at me, gittering, choking, drowning. These lines are taken from the Wilfred Owen's poem Dash. இந்த கோட்ஸ், இந்த லைன்ஸ் வந்து வில்ஃபர்ட் ஓவனோட போயம். எந்த போயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ டூல்ஸ் டெக்கோரம் ஈஸ்ட் இன்சென்சிபிலிட்டி. ஆப்ஷன் சி ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங். ஆப்ஷன் டி Shedwell Strayer. Answer is option A Duels at Decorum East. The author of the poem In Memory of W.B. Yeats is. இந்த மெமரி ஆஃப் W.B. ஈட்ஸோட ஆத்தர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ W.H. Auden. ஆப்ஷன் பி ஓவன். ஆப்ஷன் சி ஸ்பெண்டர். ஆப்ஷன் டி ஹாப்கின்ஸ். இந்த மெமரி ஆஃப் W.B. ஈட்ஸ் அந்த ஒர்க்கை வந்து எழுதுனது யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ W.H. Auden. Wilfred Owen is generally considered a dash poet. Option A
War poet. Option B, romantic poet. Option C, metaphysical poet. Option D, classist poet. Answer is ஆப்ஷன் ஏ வார் போயட். வெல்ஃபோர்டு ஒன்று வந்து வார் போயட் தான், சரிங்களா? ஓகே, நான் இன்னொரு வீடியோ இதுக்காகவே போடுறேன். வார் போயட் யார் யார், அப்புறம் வந்து இந்த போயட் அது என்னது, மெட்டஃபிசிக்கல் போயட் யார் யார், லேக் போயட் யார் யார், ரொமான்டிக் போயட் யார் யார், எலிசபெத் நேரா யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வீடியோ நான் தனியாகவே போடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த யூனிட் 5ஓட இப்போ நோட் ரிட்டனில் எழுதி அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் 2001 to 2019 டிஆர்பி கொஸ்டின்ஸ், அதை வந்து நான் பவர் பாயிண்டில் நான் ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த வார் போயட்ஸ், இந்த போயட்ஸோட டீட்டெயில்ஸ் போடுறேன். கோட்ஸ் மறந்துட்டேன். நான் அந்த யூனிட் 7, 8, 9, 10 2001 to 2019 கொஞ்சம் பெண்டிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து சர்ச் பண்ணிவிட்டு எழுதி வச்சுட்டு பவர் பாயிண்ட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். In which of the following year the wreck of Dutchland happened as mentioned by Hopkins in this poem? Option A, 7 January 1875. Option B, 7 December 1875. Option C, 17th November 1895. Option D, 7th January 1885. Answer is ஆன்சர் வந்து பி, 7 December 1875 தான் ஆன்சர். 7 December 1875 ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. Inscape and instress have been used as the effective form of the poetic language by dash. Option A, W.B. Yeats. Option B, Hopkins. Option C, Ezra Pound. Option D, T.S. Eliot. Answer is option B, Hopkins. Who is the playwright noted for his absurd plays? Option A, Samuel Beckett. Option B, Arthur Miller. Option C, G.P. Shaw. Option D, Williams. Answer is option A, Samuel Beckett. Who is the playwright noted for his absurd play? வந்து ஆன்சர் வந்து Samuel Beckett. நோட் பண்ணிக்கோங்க. Who first used the term theatre of absurd? Theatre of absurd அப்படின்ற டேர்மை வந்து ஃபஸ்ட் யார் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, Nietzsche. Option B, Sartre. Option C, James Joyce. Option D, Martin Esslin. Answer is Martin Esslin. Who is not an Irish playwright? இந்த கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து யார் வந்து ஐரிஷ் பிளேரைட் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஜான் கேல்ஸ்வர்த்தி. ஆப்ஷன் பி, W.B. Yeats. ஆப்ஷன் சி, G.P. Shaw. ஆப்ஷன் டி, G.M. Sinch. கண்டுபிடிங்க. யார் வந்து இதில் ஐரிஷ் பிளே ரைட்டர் கிடையாது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஜான் கேல்ஸ்வர்த்தி வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். W.B. Yeats, G.P. Shaw, G.M. Sinch வந்து ஐரிஷ் ரைட்டர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஜான் கேல்ஸ்வர்த்தி. John Galsworthy's four-style saga is dash.
John Galsworthy's four-style saga is dash. Option A, a sequence of 3 novels. Option B, collection of poem. Option C, section of plays. Option D, collection of short stories. கேர்ள்ஸ் ஒத்தியோட ஃபோர் ஸ்டைல் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவரோட அந்த ஒர்க்கு கலெக்ஷன் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். ஈஸி தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, அ சீக்வன்ஸ் ஆஃப் 3 நாவல்ஸ். அவரோட ஃபோர் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் 3 நாவல்ஸ் தான். ஜான் கல்ஸ்வர்த்தி, இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. The Savian alphabet consists of, the Savianoட alphabet வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 48, ஆப்ஷன் பி 49, ஆப்ஷன் சி 50, ஆப்ஷன் டி 51. Savian alphabet consist லெட்டர் வந்து எத்தனை லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து 48 லெட்டர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, 48 லெட்டர்ஸ். நம்ம இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து 26 லெட்டர்ஸ் தான். சரி வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். G.P. Shaw wrote this play on the subject of correct pronunciation. G.P. Shaw wrote his play on the subject of correct pronunciation. G.P. Shaw எழுதுனதில் வந்து எந்த பிளேயில் வந்து கரெக்ட் ப்ரொனன்சியேஷன், சப்ஜெக்டோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிக்மேலியன், ஆப்ஷன் பி சென்ட் ஜான், ஆப்ஷன் சி ஆப்பிள் கார்ட், ஆப்ஷன் டி மேஜர் பார்பரா. ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பிக்மேலியன். பிக்மேலியன் ஆன்சர். இதோட பப்ளிஷ்ட் இயர் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க பார்த்துட்டு. பிக்மேலியன் ஆன்சர். பப்ளிஷ்ட் இயர் மட்டும் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். G.P. Shaw was greatly interested in the reform of. G.P. Shaw was greatly interested in the reform of dash. Option A spelling, option B grammar, option C syntax, option D dictionary. Okay, answer is option A spelling. George Bernard Shaw was greatly interested in the reform of spelling. Okay, note பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து யூனிட் 5ல் 2001லேருந்து 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ஹேண்ட் ரிட்டனில் எழுதி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே நான் வந்து பவர் பாயிண்ட் போட்டு நீட்டாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து இந்த 4th யூனிட்டில் பார்ட் 2 ரிட்டனில் எழுதி நான் அப்லோட் பண்ணியிருந்தனால இது முடிஞ்சு. அது ஒன்று மட்டும் நான் பவர் பாயிண்டில் போட்டேன்னா எல்லாமே 2001 to 2019 நான் யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் எல்லாமே பவர் பாயிண்டில் போட்டதாக தான் இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவோட இந்த யூனிட் 4 அந்த ஹேண்ட் ரிட்டன் எல்லாமே நம்ம பவர் பாயிண்ட்டாக மாற்றியாச்சு. இப்போ ஹேண்ட் ரிட்டன் எழுதுனா இந்த யூனிட் 5 மட்டும் பெண்டிங் இருக்குது. அந்த யூனிட் 5 மட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் எழுதி அந்த பவர் பாயிண்ட் போட்டு உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற அந்த 2001 to 2019 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.